ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் பொரியல் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். இப்போது நான் 2 பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இதை தோலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பீர்க்கங்காயை கட் பண்ணும்போதே கசக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கசந்துச்சுன்னா உள்ளே சேர்க்கக்கூடாது. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்க பாருங்கள், அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு காயிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வெளியில் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சு எடுத்திங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனால் தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது ஒரு 4லேருந்து 5 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா வதங்கி வந்துடும். பேன் கனமான பேனுன்றதுனால, அப்படி இல்லைன்னா ஒரு 7 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா 3/4 வேக்காடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். அப்படி இல்லை, நீங்கள் இறக்கும் போது கொஞ்சமாக பொரிகடலை மாவு 1 டீஸ்பூன் அளவு அல்லது 2 டீஸ்பூன் அளவு மேலே தூவி இறக்குனீங்கனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சாம்பார் சாதம், பருப்பு சாதம், அப்புறம் ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.